இந்த வீடியோவில் டிஃபால்ட்டாக இந்த மாடலில் இருக்கக்கூடிய நம்மளோட மொபைலை இந்த மாதிரி எப்படி ஸ்டைலாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், நம்ம மொபைலில் ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டயலரை இந்த மாதிரியாக எப்படி ஸ்டைலிஷாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாரோட மொபைல்லையும் யூஸ் பண்ணக்கூடிய டயலர் பேட் வந்து இந்த மாதிரி நார்மலான ஸ்டைலில் தான் இருக்கும். இதை எப்படி ஸ்டைலாக கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப் தேவை. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணோன்னா சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணோன்னா உங்கள் மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 4 டாட் வரும். இந்த 4 டாட்டை வந்து ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்களுக்கு டயலர் வரும். டயலர் இப்படி ஸ்டைலிஷாக இருக்குது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சிம் 1 பண்ணணுமா, சிம் 2 பண்ணணுமா, எஸ்எம்எஸ் பண்ணணுமா, எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. நீங்கள் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் நீங்கள் வந்து அந்த நேம் ஆட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஒவ்வொரு இதுலேயும் போய் நம்ம வாட்ஸ்அப் காலோ இல்லைன்னா ப்ரைவேட் காலோ தனித்தனியாக பண்ணணுங்க ஆப்ஷன் இல்லை. இதிலே நம்ம வந்து டேரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த டயலர் பேட் வந்து நல்லா ஐஃபோனில் கொடுத்துருக்க மாதிரி நல்ல ரவுண்ட் பட்டன் அந்த மாடலாக கொடுத்துருப்பாங்க. இந்த டயலர் பேடும் நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதே டயலர் பேடை நம்ம வந்து கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கால்குலேட்டர் கூட இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. டயலர் பேடை கால்குலேட்டராகவும், கால்குலேட்டர் வந்து டயலர் பேடாகவும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம மொபைலில் எல்லாருமே நிறைய லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு லான்ச்சரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற லான்ச்சரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நிறைய அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கக்கூடிய லான்ச்சர் வந்து. இதை எப்படின்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வந்து பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் அலோவ் ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணி அலோவ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஸ்டைலிஷான லான்ச்சராக இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ் காமிக்கும். அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு வந்து நியூஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த நியூஸை வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோலையோ இல்லை என்ன நியூஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நியூஸ் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் காமிக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காலண்டர் இருக்குது, அலாரம் கிளாக் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சென்டரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேம் இல்லைன்னா நீங்கள் உங்களோட மெமரி பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஃப்ளாஷ் லைட்டு எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோனை வந்து சைலண்டில் யூஸ் பண்ணுறதோ எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ணாலே போதும், ஃபஸ்ட் பேஜுக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் டயலர் பேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும். பாருங்கள், இந்த டயலர் பேட் வந்து உங்களுக்கு நார்மலாக நம்ம மொபைலில் இருக்க டயலர் மாதிரி இல்லாமல் நல்ல ஸ்டைலிஷான ஒரு டயலர் கொடுத்துருக்குறாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட செட்டிங்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாசிக் ஹோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய வால்பேப்பரே வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபான்ஸும் கூட நிறைய ஸ்டைலிஷான ஃபான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் டேக் பண்ணி ஸ்க்ரீன் லாக் பண்ணுற மாதிரி அப்படி நிறைய உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி இருந்துங்க உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கவே பெல் பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் வந்து புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.